ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருந்த ஒரு சுச்சுவேஷனை தாண்டி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ நிறைய பேர்கிட்ட இருந்த வந்த நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ், நெகட்டிவிட்டி, அந்த யூடியூப் ப்ரமோஷன்ஸ், மீடியாவில் ராயலோ அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கி ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் மிகப்பெரிய ஒரு காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டிங் டைரக்டர் ராஜீவ் சார் போட்ட வீடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி செக்யூராக நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ், இந்த ஏஜ் பிறந்த இந்த திருநாளில் மிகப்பெரிய அளவில் யாரெல்லாம் வந்து ரீபர்த் பண்ணலையோ ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு விட்ராவல் கூட எடுக்கலை, பேங்க் டீல்ஸ்லாம் வந்து நான் தப்பாக பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு வந்து நான் விட்ராவலே கொடுக்கல, வேலட்டில் வந்து செகண்ட் டைம் கொடுக்கும்போது வேலட்டில் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், அதாவது போட்ட கேபிட்டல் அமௌண்ட், அதாவது நீங்கள் 1950 ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது 5990 ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனி பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ போட்ட பணம் 1950 ஆர் 5990 போட்ட பணத்தை எடுத்த பர்சன்ஸ், ஸோ அதுக்கு மேலேயும் எடுத்த பர்சன்ஸ் கண்டிப்பாக ரீபர்த் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் சரிங்களா, கம்பெனியோட நிலைப்பாடு பற்றி. கம்பெனி கண்டிப்பாக ட்ராவல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம், பாதி அமௌண்ட் எடுத்து பாதி அமௌண்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாதி அமௌண்ட் எடுத்து பாதி அமௌண்ட் எடுக்காதவங்க எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் விட்ராவல் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 1950 பேக்கேஜில் வந்தாங்கன்னா ஒரு 800 வந்து விட்ராவல் போட்டிருப்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்கும், அதை மாற்றிருப்பாங்க. ஸோ அதை மாற்றினதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1000 போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 1800 போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த 1800 ஃபஸ்ட்டு போட்டிங்க இல்லையா, பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்தது. ஸோ அதுக்காக அவங்க பேயும் பண்ணியிருப்பாங்க 300. ஸோ அது உங்கள் தப்புக்காக நீங்கள் பே பண்ணது. ஸோ அதை வந்து கம்பெனி பொறுப்பாகாது சரிங்களா. ஸோ அந்த ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் 300, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கம்பெனி வந்து எந்த ஒரு விஷயமும் கொடுக்காது. ஸோ இந்த விஷயம், அதாவது நீங்கள் ஒரு 800 போட்டிருக்கீங்க, அந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு வராது. செகண்ட் போட்டிங்க இல்லையா 1000, ஸோ அது என்ன உங்களுக்கு ஆகும் அப்படின்னா, இந்த ரியல் வெர்ஷன், இந்த நியூ வெர்ஷன் நம்ம 2024 1 ஜான்வரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போயிலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பாக அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரலையா அப்படிங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய வேலட் அமௌண்ட், டெபாசிட் வேலட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதை நீங்கள் அப்கிரேடுக்கு சரிங்களா, வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் மணியை போட்டு தான் நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து வேலட்டில், டெபாசிட் வேலட்டில் ஆக்சுவல் அமௌண்ட் இருக்கும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் வந்து எடுத்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விட்ராவல்லாம் எடுத்ததாக கால்குலேட் ஆகி வந்திருக்கும் இல்லையா, அமௌண்ட் வந்திருக்காது, ஆனால் உங்களுக்கு கால்குலேட் ஆகிருக்கும். விட்ராவல் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கால்குலேட் ஆகி 0 டெபாசிட் வேலை 0 இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அது வெரிஃபிகேஷன் பண்ணி ஆஃப்டர் ரீலான்ச்சிங், ரீபர்த்லாம் முடிஞ்சு கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுடைய டெபாசிட் வேலட்டில் போட்டுருவாங்க. ஸோ அதை நீங்கள் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பிளான் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு விட்ராவல் கூட எடுக்காத பர்சன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்க ஆக்சுவல் பிளான் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் என்ன பிளானில் ட்ராவல் ஆக விரும்புகிறீங்க, 1950 எக்ஸாம்பிள் 1990 போட்டிருப்பாங்க, 1950 ட்ராவல் ஆக விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவல் ஆகலாம். பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுடைய டெபாசிட் வேலட்டில் வந்துடும். அதை நீங்கள் ஒன்லி அப்கிரேடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ இதை தெளிவாக உங்களுடைய டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ராயலோ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, கண்டிப்பாக ராயலோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற பர்சன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீபர்த் பண்ணி உள்ளே வரலாம். ஏன்னா இன்னும் அந்த இகாமர்ஸ் ப்ராடக்ட், இகாமர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பிளானில் வரீங்களோ அந்த பிளானுக்கான விட்ராவல் நீங்கள் கொடுக்கும்போது அந்த 120 days அந்த ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு மட்டும் நீங்கள் இந்த இகாம் பேக்கப் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேக்குக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் வரும். ஸோ இப்போ 1950 ஒரு பேக் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு பண்டில் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 1000 ரூபீக்கான அந்த இகாம் பேக் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பண்டிலாக ஒரே ஒரு பண்டிலாக கிடச்சிரும். ஸோ 5990 அதுக்கு தனி விதமான ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி இகாமில் மிகப்பெரிய ஒரு ஆரம்பிச்சு ஷேர் அண்ட் தென் இகாம் ரீபர்ச்சேஸ் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்கம்ஸ் கொட்டி கிடக்குது. கண்டிப்பாக இந்த ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் முழுவதும் வருமானம் அப்படின்ற லைஃப் டைம் ஜேர்னியை
கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கவங்க சரிங்களா, ராயலோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற பர்சன்ஸ் கண்டிப்பாக திரும்பி ரீபர்த் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குற விஷயம், நம்மளுடைய சார் கூட நீங்கள் சொல்லியிருப்பார், என்னுடைய அப்ளைன் வரல, என்னுடைய அப்ளைன் வந்து ரீபர்த் பண்ணல, நான் பண்ணி என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு தனி நபராக தான் வந்தீங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ். அப்ளைன் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுமா? நோ. கண்டிப்பாக கம்பெனியோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினா மறக்காமல் உங்கள் இந்த நம்பிக்கையில் முன்னே வாங்க. உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் டவுன்லைன்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரீபர்த் பற்றின கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸு, நிறைய விஷயங்கள் நம்ம பேச தான் போகிறோம். ஸோ ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்க வந்த ஒரு நிறுவனம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அதை நான் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுன்லைன்ஸ், ராயல் டவுன்லைன்ஸ்க்கு. ஸோ எப்படி ரீபர்த் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியலனா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ ரீபர்த் அப்படின்றது நியூ மெம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து நான் ஒரு விட்ரால் கூட எடுக்காதவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரீபர்த் டெபாசிட் வேலை வச்சு ரீபர்த் பண்ணிக்கலாம். ஸோ விட்ராவல் எடுத்த பர்சன்ஸ் என்ன விட்ராவல் எடுத்துக்காங்களோ அதை போட்டு, அதை பாதி விட்ராவல் தான் எடுத்துருக்கேன் அப்படின்னா பாதி விட்ராவல், அதை எடுத்த விட்ராவலை போட்டு நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணுற மாதிரி இருக்கும். விட்ராவல் கேபிட்டலை விட அதிகமாக எடுத்துட்டேன் அப்படின்றவங்க ஆக்சுவல் அமௌண்ட் என்னவோ, என்ன பிளானில் வர விரும்புகிறாங்களோ அதை போட்டு நீங்கள் ரீபர்த் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக நான் இன்னைக்கு கேட்ட விஷயம் அதுதான். அதாவது விட்ராவல் எடுக்கலை, விட்ராவல் எனக்கு அமௌண்ட்டுக்கு வரல, பேங்க் வரல. ஸோ அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அதான் நீங்கள் ஆக்சுவலாக ரீபர்த் பண்ணிக்கணும். ஆஃப்டர் ரீலான்ச்சிங் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கு டெபாசிட் வேட்டில் எடுக்காத விட்ராவல் அமௌண்ட்டை உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஆனால் பேங்க் டீடைல்ஸ் தப்பாக கொடுத்து வராத விட்ராவல்ஸ் கண்டிப்பாக வராது தான் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டோட மீட் பண்ணுறோம். இந்த பாய் ஃப்ரம் கார்த்திக்.